மீண்டுமாக இந்த புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 2ஆம் நாளாகிய வெள்ளிக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தருடைய பேரருளாலே 7 மாதங்களை கடந்து வந்திருக்கின்றோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 8வது மாதத்திலும் நேற்று தினத்தில் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று வாக்குத்தத்த வசனத்தையும் திருவிருந்தையும் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு புதிய நாளிலே மீண்டும் உங்களை இந்த ஊழியத்தின் சார்பாக வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளின் இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியானவரே, இந்த மகிழ்வான காலை வேளைக்காய் ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டின் 7 மாதங்களை வெற்றிகரமாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இது எங்களால் ஆண்டவர் அல்ல, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பை எங்கள் மேலே வைத்திருக்கிறேன். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த தயவு ராஜா. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் மடிந்து போயிருக்கிறார்கள். குறிப்பாய் உடைய அண்டை மாநிலம் கேரளா, வயநாட்டில் அநேக ஆயிரம் ஆண்டவரை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அநேக மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். உடைமைகளையும் உறவினர்களையும் இழந்து தவித்திருக்கிறார்கள். இந்த வேதனையில நாங்களும் பங்கெடுக்கிறோம், அவர்களுக்காக ஜபிக்கிறோம், துணை நிற்கிறோம் ராஜா. இது எங்களையும் நீர் காத்தருளும், தொடர்ந்து வழிநடத்தும். இந்த நாளின் இறை தியானத்தை ஆசீர்வதியும். அடியாரை நீர் எடுத்து பயன்படுத்தும். கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கின்றோம். இறை மகனார் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நம் 123வது பாடலாகிய துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். 123. துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம், சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம், சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமம். ஆதிசுந்தர நிறை கொண்டுயர் அருள் மோகிஷ தீபன், ஆதிசுந்தர நிறை கொண்டுயர் அருள் மோகிஷ தீபன். கதி உம்பர்கள் தொழும் எங்கேத கருணை பிரதாபன். மந்தையாயர் பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனார், மந்தையாயர் பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனார். நிந்தையாயொரு கந்தை மூடவும் வந்தமா பரிசுத்தனார், நிந்தையாயொரு கந்தை மூடவும் வந்தமா பரிசுத்தனார். திருவான் உலகரசாய் வளர்தேவ சோருபானார், திருவான் உலகரசாய் வளர்தேவ சோருபானார். ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானார்,
ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானார். அபிராம் முனியிடமேவிய பதிலாளுபகாரன். அபிராம் முனியிடமேவிய பதிலாளுபகாரன். எபிரேயர்கள் குலம் தாவீதன் அரசர் கோர்குமாரன். எபிரேயர்கள் குலம் தாவீதன் அரசர் கோர்குமாரன். சாதாரண வேதாகம சாஸ்திர சுவிசேஷன். சாதாரண வேதாகம சாஸ்திர சுவிசேஷன். போதே புரியாதாமுடை கோத்ர திருவேஷன். போதே புரியாதாமுட கோத்ர திருவேஷன். வேணாடரும் மண்ணாடரும் மேவும் திருப்பாதன். வேணாடரும் மண்ணாடரும் மேவும் திருப்பாதன். பண்டோதுவார் கண்ணாம்பளர் பரமண்டலநாதன். பண்டோதுவார் கண்ணாம்பளர் பரமண்டலநாதன். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம். சுபமங்கள மிகு சம்ரம சுபசோபன சேமம். சுபமங்கள மிகு சம்ரம சுபசோபன சேமம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஒரு பக்கத்தில் பெரிய மரண ஓலம், பிரச்சனைகள், பெரிய மழை, நிலச்சரிவு, கடவுளின் தேசம் கண்ணீரிலே அல்லது கண்ணீரிலே என்று சொல்லி செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக என்றால் அவருடைய ஊழியத்தை, அவருடைய திருப்பணியை செய்வதற்காக நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். அவருக்காக உழைக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். அவருக்காக பரிசுத்த ஜீவியத்தை வாழும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி யோவான் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை உள்ள வசனங்கள். உணவு வேண்டல் அல்லது உணவு பற்றிய செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் 5000 பேருக்கு உணவளித்தார் என்று நம்ம கடந்த வாரங்களிலே நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக உணவளித்த பின்பு இயேசு ஆண்டவர் சீடர்கள் கரையில் இருந்து கெனசரேத்து என்ற அந்த கரைக்கு போக ஆயத்தமாக இருக்கிற வேளையில் அவர்களை படகுகளை ஏற்றி ஆண்டவர் துரிதப்படுத்தி அனுப்புகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக கெனசரேத்து கடற்கரையில் சேர்ந்து அங்கே ஒரு மலை மேலே அவர் தனியாக ஜபித்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் பிரேயிங் இன் சாலிட்யூட். எப்பொழுதுமே ஆண்டவர் தனிமையிலே ஜபிக்கிறவர். ஆமென். தனிமை என்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கூட நிறைய நேரங்களிலே தனிமையாய் ஜபிக்க வேண்டும். அது
ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு காரியமாய் இருக்கும். அப்போ ஆண்டவர் தனிமையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். இரவு வேளை 4ஆம் ஜாமம் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது அதிகாலை 2லிருந்து 4 மணி வரைக்கும் காற்று வேகமாக அடிக்கிறது. படகு முன்னாடி போக முடியவில்லை, ஏன்னா எதிர்காற்று. எப்பவுமே உங்களுக்கு தெரியும், படகுல காற்று வருகிற போது அது பாய்மர கப்பலாக இருந்தால் அது எதிர்காற்றை இழுத்து கொண்டு போகும். ஆனால் இது இப்படி அடிக்குது, படகு இப்படி போகுது, காற்று இப்படி அடிக்குது, போக முடியல. அவர்கள் தண்டு வலிக்கிறத ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தள்ளுறாங்க, முடியல. அப்போது ரொம்ப மிகுந்த வேதனையோடு அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு ஆண்டவர் கடல் மேலே நடந்து வருகிறார். நடந்து வருகிறத பார்த்து பேய் என்று அலறி பயப்படுகிறாங்க. அவர் பேய் அல்ல, உலக இரட்சகர், மீட்பர், ஆண்டவர் என்பதை நாம் இந்த இடத்துல நம்ப வேண்டும். அவர்கள் நம்பவில்லை, விசுவாசம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் கிட்ட வந்து சொல்ல, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் சீடர்கள் இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். படகு சென்றது, கடல் அமிழ்ந்தது, ஆண்டவர் அதில் ஏற்றி கொண்டார்கள், மறுக்கரையில் போய் இறங்கினார்கள். அப்போது மக்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ ஆண்டவரை தேடி வந்துட்டுக்கிறாங்க. இப்போ அவரை எப்படியாவது ராஜாவை ஆக்கிடணும். அவரை ராஜாவாக்கிட்டால் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. அது உண்மைதானே? உட்காந்த இடத்துல சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வேலை செய்கிறத சாப்பாட்டுக்காக தான் வேலை செய்கிறோம். சம்பாதிக்கிறது ரெண்டாவது, சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் ஓடி வந்தாங்க. ஆனால் இவர்கள் உணவு வேண்டுதை பற்றி ஆண்டவரிடத்தில் வராங்க. சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்தாங்க. அவங்க பார்க்குறாங்க, ஏற்கனவே இயேசு ஆண்டவர் சாப்பிட்ட பிறகு சீடர்களை மட்டும் ஏற்றி அனுப்புகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? நடந்து முன்பாக போயிடுறாரு. அதை பார்க்குறாங்க அவங்க. போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்துல அருகில் திபெரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர் நகுமுக்கு சென்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை தேடி எங்க போறாங்க? கப்பர் நகுமுக்கு போறாங்க. கப்பர் நகும் என்பது ஒரு சின்ன ஒரு டவுன், ஒரு ஆம்பூர் மாதிரி இல்லையா, ஒரு வாணியம்படி மாதிரி ஒரு டவுன். அந்த டவுனுக்கு போறாங்க. இயேசு அங்கே இருப்பார், அவரை பார்த்துடலாம், சாப்பிடலாம், சாப்பாடு முக்கியம், சோறு தான் முக்கியம், சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சுற்றி நிற்கிறாங்க இல்லையா. அதுதான் அவர்களும் நினைத்து பார்த்தார். அவர்கள் மேலே தவறில்லை, ஏனால் ஏழை எளிய மக்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இயேசுவை தேடி கொடுக்க நமக்கு போறாங்க. அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார். அப்போ ஆண்டவர் அவங்க கேட்குறாங்க சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே எப்பொழுது இந்த கப்பர் நகமுக்கு வந்தீங்கன்னு உடனே ஆண்டவருடைய பதில் பாருங்க, வித்தியாசமா இருக்கிறது. இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இங்கே ஆண்டவர் யூதர்களையும் கோட் பண்றார். ஏன்னா யூதர்கள் பல நேரங்களிலே இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. எப்பொழுதுமே இயேசுவை புறக்கணித்து கொண்டே இருந்தார்கள். they reject Jesus, they reject God. இல்லையா? கடவுளை அவர்கள் எப்பொழுதும் புறக்கணித்தார்கள். கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லை. உங்களுக்கு தெரியும், கடவுளுடைய ஆட்சி இருந்தது, காட்ஸ் ரூல். ஆனால் காட்ஸ் ரூலை மாத்திட்டு மொனார்க்கியை கொண்டு வராங்க. மொனார்க்கி என்று சொன்னால் அரசாட்சி. அரசாட்சி, சவுல் அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருகிறது. ஒரு மனிதன் எங்களை அரசாட்சி செய்ய வேண்டும். கடவுளுடைய நேரடி ஆட்சி போயிட்டு மனிதனுடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம அதை தான் பார்க்கணும். அப்போ சவுலுடைய ஆட்சியை கடவுள் அங்கே தருகிறார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் மனிதர்களால் ஆட்சி செய்யப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பல நேரங்களிலே
இஸ்ரவேல் மக்கள் கடவுளை வேண்டாம் என்று தள்ளினார்கள். They reject God of Israel, Yahweh. இஸ்ரவேல் கடவுளை அவர்கள் வேண்டாம் என்று தள்ளினார்கள். பாகாலை வணங்கினார்கள். தூபங்களை மற்ற தெய்வங்களுக்கு காட்டினார்கள். பலிபீடங்களை கட்டினார்கள். கோயில்களை கட்டினார்கள். பல அரசர்கள் மூலமாய் வேறு தெய்வங்கள் இஸ்ரவேலுக்கு உள்ளே வந்தது. உதாரணமாக சாலமோன் 700 மனைவிகள் 300 மனையாட்டிகளை அவர் வைத்திருந்த போது அவர்களுடைய தெய்வங்களை எல்லாம் கொண்டு வந்தான். அப்போ இஸ்ரவேல் தேசம் சீர்கெட்டு போயிற்று. ஆகாப் அரசன் எசபேல் ராணியை கொண்டு வருகிற போது அவளும் அவருடைய தெய்வங்களை கொண்டு வராள். அப்போ தேசம் அசூசிப்பட்டு விட்டது. விக்கிரக ஆராதனைகளால் நிறைந்தது. தூபம் காட்டுதல் இல்லையா, பலி செலுத்துதல் எல்லாம் கடவுளுக்கு அருவருப்பாய் மாறி போனது. கடவுளை எப்பொழுதுமே அவங்க ஏற்றுக்கொண்டதாக இல்லை. யூதர்கள் எப்பொழுதுமே ரிஜெக்ட் பண்ணாங்க. பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படியாக எகிப்தில் 10 வாதைகளை செய்தார். அதெல்லாம் கண்கூடாய் பார்க்கிறாங்க இல்லையா. 10வது வாதை தலைச்சன் பிள்ளை வாதம். எல்லா வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள், எல்லா வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் இறந்து போச்சு. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தின் மக்களுடைய வீட்டில் எந்த ஒரு இறப்பும் வரல. ஆண்டவருடைய ரத்தம் பூசப்பட்டது, அவர்கள் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே ஆபத்து நீங்கி போகிறது. ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமை. அவர்கள் எப்பொழுதுமே கடவுளை ஏற்றுக்கொண்டதாக அல்ல. அதே போலதான் யூதர்களும் இயேசுவை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எதற்காய் தேடினார்கள் என்றால் அரும் அடையாளங்களை பார்த்ததுனால அல்ல. இயேசு எவ்வளோ அற்புதங்களை செய்தாரே, அடையாளங்களை செய்தாரே. நோயாளிகளை குணமாக்கினார், நல்ல பிரசங்கம் பண்றார், ஜபாலயத்தில் போய் பிரசங்கம் பண்றார், சப்பானிகளை குணமாக்கினார், மரித்தோரை உயிரோட எழச் செய்தார். எவ்விரு மகள் இல்லையா 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்குகிறார். இதெல்லாம் பார்த்து கூட அவர்கள் இயேசுவை மெசியா, த அனாயிண்டட் ஒன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு உணவுக்காக அவர்கள் தேடி வந்ததை பார்த்து மிக வேதனைப்பட்டார். நீ என்ன எதுக்காக தேடுறீங்க? சாப்பாட்டுக்காகவா தேடுனுக்கிறீங்க இல்லையா? சோறு தான் முக்கியம், உணவு தான் முக்கியம் என்று நீங்க தேடுறீங்களே என்று சொல்லி மிகுந்த வேதனைப்படுகிறார். அதான் சொல்றாரு, நீங்க எதற்காக என்னை தேடி வந்தீங்க? அப்பங்களை வயிறார உண்டாதனால் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப அழகா சொல்றார், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அல்லேலூயா. அழிந்து போகின்ற உணவுக்காக உழைக்காதீங்கன்றார். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பழமொழியே என்ன சொல்லுது இல்லையா? அரஜான் வயிற்றுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? வேலை செய்யறோம். அரஜான் வயிற்றுக்காக வேலை செய்யறோம், சாப்பாட்டுக்காக வேலை செய்யறோம் அப்படின்னு தான் உலக மக்கள் சொல்லுகிறார்கள். அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அழிந்து போகின்ற உணவுக்காக எப்பொழுதுமே நீங்க உழைக்காதீங்க. நிலைவாழ்வு தருகின்ற உணவு யார்? அவரு தான் ஏசாமி. நிலைவாழ்வு தருகின்ற இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, அவரை அடைவதற்காக, அவரிடத்தில் சேர்வதற்காக உழையுங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் பரலோக வாழ்க்கைக்குரிய நிலை. அதற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். மானிட மகன், சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் மேன், ஆண்டவருடைய மகன் தருவார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாய் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். ஏன்னா இதுவரைக்கும் இயேசுவை அவங்க மெசியான்னு நம்பல, இப்ப நீ நம்பணும்னு சொல்றார். அப்ப கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யட்டோம்? நீங்க என்ன நம்பணும், நான் கடவுளால் அனுப்பப்பட்டேன் என்று நீங்க நம்பணும். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீ என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல்களை செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டது அல்லவா என்றார்கள். பார்த்தீங்களா, எங்க போறாங்க?
திரும்பி மோசே கிட்ட போகிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் எங்கள் கடவுள் எங்களுக்கு அரும் அடையாளங்களை காண்பிச்சாரு, அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, இல்லையா வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உங்களை உலக வாழ்வுக்கு அளிக்கிறது என்றார். இந்த வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது. பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க, மோசே எங்களுக்கு கொடுத்தார். இல்லப்பா, மோசே கொடுக்கல, கடவுள் கொடுத்தார். ஆமென். இப்ப நானே உங்களுக்கு உணவாக வந்திருக்கிறேன், என்னை நீங்க சாப்பிட்டு திருப்தி அடையுங்க, என்னை சாப்பிட்டு பாவ மன்னிப்பு பெறுங்க அப்படின்னு சொல்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சரீரத்தை பிற்க போறாங்க, ஆணிகளால் அடிக்க போறாங்க, தன்னுடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது, தன்னை ஈட்டில குத்த போறாங்க, அவர் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படுவதனால நாம் ரட்சிக்கப்பட போகிறோம், மன்னிக்க போகிறோம் என்கின்ற மன்னிக்கப்பட போகிறோம் என்ற செய்தியை சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உணவுக்காக, உடைக்காக, உலக பிரகாரமான ஆசை இச்சைகளுக்காக, பதவிகளுக்காக இயேசுவை தேடி வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபையில் பார்த்தீங்கன்னா எதற்காக சர்ச்சுக்கு வராங்க, கல்யாணம் பண்ணணும்னு சர்ச்சுக்கு வருவாங்க, அல்லது கல்லறை தேவைன்ட்டு சர்ச்சுக்கு வருவாங்க, அல்லது ஏதாவது வேலை கிடைக்க வேண்டும் என்று சர்ச்சுக்கு வருவாங்க. சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, எனக்கு பதவி வேணும்பா, எப்பொழுதுமே நான் பதவியில் இருக்கணும், அதனால சர்ச்சுக்கு வரேன். ஒரு சிலர் தான், நான் இயேசுவை பார்க்க வேண்டும், ஆமென், இயேசுவனிடத்தில் சேர வேண்டும், அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார், எங்களுக்கு நிம்மதியை தரப்போறாரு, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராரு, மகிழ்ச்சியை தராரு, சமாதானத்தை தராரு, சந்தோஷத்தை தராரு, எனக்கு உயிரே தந்திருக்கிறாரு, அதனால நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரேன் தேடின்னு வராங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? இந்த காலை வேளையில பசி பட்னியாக இருக்கிறதுனால நான் உணவுக்காக வரேனா, அல்லது வேலைக்காக வரேனா, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை, அழிந்து போகிற ஆசீர்வாதங்களை தேடி வரேனா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடி வருகிறேனா என்ற செய்தியை காலை வேளையில் ஆண்டவர் இடத்துல கேள்வியாய் வைக்கிறார். ஆகவே இந்த கேள்விக்கு என்ன விடை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றத காத்திருந்து ஆண்டவருக்கு பதில் சொல்லி வாழ தூய ஆவியானவர் தான் நம்ம வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். வேலை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அழிந்து போகின்ற உணவுக்காக அல்ல, அழியாத உணவுக்காக எப்பொழுதும் உம்மை தேடி வருகிற மக்களாய் நாங்கள் இருக்க கிருபை தார். இயேசு ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே அன்றைக்கு இருந்த யூத மக்கள் ஆண்டவரே அவர்கள் சாப்பிட்ட உணவுக்காக அவரை தேடி வந்தார்கள். அவரை எப்படியாவது ராஜாவா ஆக்கிடலாம், அவரை எப்படியா ராஜா ஆக்கிட்டா நாங்கள் சந்தோஷமா சாப்பிட்டு வாழலான்னு சொல்லி அவங்க இருந்தாங்க ராஜா. அதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நீ சொல்கிறீங்க, இதோ நானே உடலாக இருக்கிறேன், நானே உணவாக இருக்கிறேன், என்னை சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு வாழ்வு தருவேன், என்னுடைய ரத்தம் என்னுடைய சரீரத்தை நீங்கள் புசிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீ சொல்லியிருக்கிறீர். அதை நாங்கள் இந்த நாட்களில் உணர்ந்து என்னுடைய உலக வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்முடையத்தில் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இந்த காலை வேளையில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அப்படி அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மழைக்காலங்கள், குளிர்காலங்கள், இந்த காலத்தில் பிள்ளைகளை ரத்த கோட்டைகளை மறைத்து கொண்டு காத்தரணும். அதே போல் என்னுடைய ஆண்டவர் சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக, ஜான்சன் சாருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் எங்களோடு இணைந்து பயணிக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த காலை வேளையில் இப்படி அண்டை மாநில மக்களாகிய வயநாடு மக்களுக்காக மீண்டுமாய் ஒரு முறை கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக மக்கள் உயிர்களை இணைந்து, ஆண்டவர் உறவுகளை இழந்து, வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து இன்றைக்கு அனாதைகளாக விடப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் வருகிறது என்று சொல்லி கேட்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆண்டவர் நீர், இயற்கையை கையில் வைத்திருக்கிறவர் நீர், எல்லாம் உம்மால் ஆகும், நீர் கட்டளையிட நிலை நிற்கும், நீ சொன்னால் இந்த காற்றும் கடல் அமைதியாக இருக்கிறாச்சு. ஆனால் ஏன் நீர் அதை அனுமதித்தீர் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆனாலும் கூட நாங்கள் மீண்டும் மீண்டும் அடிக்கிற தாயிடத்தில் குழந்தை ஓடி வருவது போல நாங்கள் ஆண்டவர் உம்மிடத்தில் ஓடி வருகிறோம். எங்களை அடிக்கிறவரும் நீரே, பீறுகிறவரும் நீரே, காயத்தை கட்டுகிறவரும் நீரே. எங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையிலிருந்து நீர் ஆண்டவர் மீண்டும் மறுசீரமைப்புக்கு கொண்டு வந்து இதோ அந்த மக்களுக்கெல்லாம் புது வாழ்வு தார். இதோ மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் செய்கிற நிவாரணங்களை அவர்கள் ஆண்டவர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். அநேக மக்கள் உதவிகளை செய்யட்டும் ராஜா. குறிப்பாக இயேசுடைய பிள்ளைகளாக நாங்கள் கூட துணை நிற்கிறோம், ஜபிக்கிறோம். ஆண்டவர் நீர் உதவி செய்யும். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே,
இந்த இறை வார்த்தையை இந்த புதிய மாதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், அநேக மக்கள் இதை பார்க்குறாங்க. அவர்களையும் அவருடைய இல்லங்களிலும் அமைதி, சமாதான, சந்தோஷம் தருகிறார். அவங்க கூட ஆண்டவரே உலக காரியங்களுக்காக ஆண்டவரை தேடாமல் இயேசுவை ஆவிக்குரிய ஆண்டவரை ஆசீர்வாதத்திற்காய் தேடி அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றார். இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே என்னுடைய இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய தேசத்தின் தலைவர்கள், என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, ஆண்டவர் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்க்காக, என்னுடைய ஸ்டேட் ஆண்டவர் கவர்மெண்ட், என்னுடைய சீஃப் மினிஸ்டர், கவர்னர், மினிஸ்டர்ஸ்க்காக, கலெக்டர்ஸ்க்காக, எல்லா மாநிலத்தினுடைய ஆண்டவர் இதோ ஸ்டேட்ஸினுடைய மினிஸ்டர்ஸ்க்காக, சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அமைதியான முறையில் ஆண்டவர் நாங்கள் ஜீவியம் பண்ண எங்கள் தேசத்தை தலைவர்கள் ஆட்சி செய்ய கிருபைத்தார். உலக நாடுகளில் கூட ஆண்டவர் இன்னைக்கு ஹமாஸ், ஆண்டவர் இஸ்ரேல் போர் பதற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. அதிகமான போர் வருமோ என்று பயம் இருக்கிறது ராஜா. ஹமாஸினுடைய தலைவர்களை இஸ்ரேல் இராணுவத்தினர் கொலை செய்திருக்கிறார்கள். அதை கண்ணோக்கி பாருங்க. அந்த இடத்துல அமைதி திரும்ப நாங்கள் கெஞ்சி மன்னா. உக்ரைன் ரஷ்யா போரும் இருக்கட்டும் ராஜா. எல்லா இடங்களிலும் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிறது. இதோ இமாச்சல் பிரதேஷில் அதிகமான மழை, டெல்லியில் அதிகமான மழை, மும்பையில் அதிகமான மழை, பல்வேறு இடங்களில் மழை பெய்து ஆண்டவரே பல இடங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இறந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்காக ஜபிக்கிறோம். இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிற போது எங்களோடு தங்கியிருக்க வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் கெஞ்சிமரா. நாங்களும் இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி தாரு ராஜா. இந்த வேளையில் நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவர் விசேஷமாக என்னுடைய ட்ராண்ட்ரம் சினாடுக்காக ஜபிக்கிற இந்த வேளையில் ட்ராண்ட்ரம் சினாடு வயநாடோடு நிற்க அவளுக்காக ஜபிக்க உதவி செய்ய கிருபைத்தார். அவருடைய ILC பிரசிடென்ட்டுக்காக, GT கண்ட்ரோலர், அவருடைய சினாட் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஆண்டவரே அதே போல் எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை இந்த தேவன் உருவாக்கி தாருங்க. விசேஷமாய் பலவீனமாக இருக்கிறவங்க, சுகவீனமாக இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்க, ஆண்டவர் நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, மூத்த விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறோம். அதே போல் இந்த நாளில் என்னுடைய பிறந்த நாளை, திரும்ப நாளை காணுகிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக மறைந்த என்னுடைய அன்பான தேவராஜ் சாருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு மகள் ஆண்டவரே திருமதி ஏஞ்சலின் பத்மினி விக்லிஃப் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். நியூசிலாண்டில் ஆண்டவரே அவர்கள் வசித்து கொண்டிருக்கிறாங்க. செய்கிற பணிகளில் கிருபை தங்கிடுகிறோம். ஈவாய் கொடுத்திருக்கிற அன்பான 2 பெண் குழந்தைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆனா விக்லிஃப்காக, எலிசபெத் விக்லிஃப்காக ஜபிக்கிறோம். குறிப்பாய் இந்த நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற ஆனா விக்லிஃபை ஆசீர்வதிங்க. மகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துங்க. வாழை பிராயத்தில் இருக்கிறபடியினால் விசுவாசத்தில் தன்னை காத்துக்கொள்ளவும், ஆசீர்வாதமாய் வாழவும், பெற்றோருக்கும் குடும்பத்திற்கும் சாட்சியாக, இயேசுக்கும் சாட்சியாய் வாழ ஆண்டவரே கிருபை தார். இன்று போல என்றும் மிகுந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தார். என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோமே, அந்த ஆசீர்வாதத்தை மகளுக்கு தந்து வழி நடத்துங்க. குடும்பத்தை இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். நம்முடைய இறை சமூகம் இவர்களுக்கு முன்பாய் பின்பாய் வந்து காக்கட்டும். தொடர்ந்து இந்த நாளில் மற்ற மக்கள் திருமண நாள், பிறந்தநாளை காணுகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரை இந்த உங்களுடைய இறை செய்தியை காணொலி வழியாய் பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்களுக்கு அவருடைய இல்லங்களில் உள்ளங்களில் இறை அமைதி, சமாதானத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து அடையன சாரியம் ஆண்டவர் சாக்கோ சாரி எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே எங்களோடு கூட தங்கிருங்க. இந்த நாளின் பணிகள், பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நாளிலே நம்முடையவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.